நம் நடுவில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். பயபக்தியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் நீர் அசைவாட வேண்டும், எழுந்தருள வேண்டும். உம்மை துதிக்கிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள பரிசுத்தத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் தங்கியிரும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் அசைவாடினால்தான் எங்கள் சூழ்நிலை மாறு ஆண்டவரே, எங்கள் நிலைமை மாறு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்த்தது நடக்க ஆண்டவரே. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் எங்கள் நடுவிலே இயேசுவே தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. தூய்மை இல்லாத உள்ளத்தில் ஆவியானவர் தங்க முடியாது. தூய்மை இல்லாத இடத்தில் ஆவியானவர் அசைவாட முடியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஜெபத்தோடு உபவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னை ஒரு விசை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீ சுட்டரிக்கும் ஆவியானவர். நீர் விரும்பாதவைகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. நீங்க உலாவுவதற்கும் நீங்க எழுந்தருளுவதற்கும் என்னிடத்தில் எந்த தடை இருக்கக்கூடாதுப்பா. இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் கர்த்தர் பேசின போது ஆண்டவர் சொன்ன, உன் பாளையத்தில் நான் உலாவி வருவேன். சத்துரு உள்ள வந்துடக்கூடாது. உன் மேல அவன் கையை போற்றக்கூடாது. உன்னுடையவைகளை அவன் கொள்ளையடித்து சென்று விடக்கூடாது. ஆகவே நான் உனக்கு பாதுகாப்பாக, உனக்கு மதிலாக இரவும் பகலும் உன் பாளையத்தை நான் சுற்றி வருவேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நான் வரும்போது உன் பாளையத்தில் நான் அசுத்தத்தை பார்க்க கூடாது. அப்படி அசுத்தம் இருக்குமானால் உன்னை விட்டு நான் விலகிடுவேன். உன்னை விட்டு நான் விலகிட்டேன்னா சத்துரு உன்னை ஜெயிச்சிருவான். சத்துரு உன்னை கொள்ளையடிச்சிருவான். ஆக எப்பொழுதும் அதில் நீ கவனமா இருக்கணும். கர்த்தர் சொன்னாரு, கைகளை உயர்த்தி பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க, சுத்திகரிப்பை தாரும் ஆண்டவரே. சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும். அது பலத்தால கிடைக்காது, பராக்கிரமத்தால கிடைக்காது. உங்க ஆவியானதான் எனக்கு கிடைக்கும்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க நியாயத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஸ்தோத்திரம்பா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றும் போது ஒரு சுத்திகரிப்பு உண்டாக ஆண்டவரே, மாற்றத்தை விரும்புகிறேன். மறுரூபத்தை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. உள்ளும் புறமுமாக என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. வேறு பிரித்திருக்கிறீர். உமக்கென்று என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிற ஒரு நபரா இருக்கக்கூடாதுப்பா. பாவியாகவே இருக்கிற ஒரு நபரா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தவானா என்னை மாற்றுங்கப்பா. நீதிமானா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும்,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினால் ஆகு தேவ ஆவியினால் ஆகு. பலமும் அல்ல ஆவியினால் ஆகு தேவ ஆவியினால் ஆகு. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம் பெறாதவர்களா இருந்தா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். வேண்டாத பலவீனங்கள் நீங்கட்டும். அசுத்தங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இடையூறாய் நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவாராக. எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவாராக. Thank you Jesus. நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஆமென் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்தில் அந்த பலி மிருகமானது அது முற்றிலும் தகனிக்கப்பட வேண்டும். மிஞ்சி ஒண்ணுமே இருக்கக்கூடாது. மிஞ்சினது அப்படின்னா சாம்பல் தான் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி. அப்ப அந்த பலி பீடத்தில் கொண்டு போய் வைக்கப்படுகிற பலியானது எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும், குறைவில்லாததா இருக்கணும். ஆண்டவர் நியமித்த அந்த கட்டளை விதியின்படி இருக்கணும். அல்லேலூயா. அந்த பலிக்கு பதிலாக தான் இயேசு பலியானார். நாம இப்ப எந்த பலி என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போய் செலுத்த வேண்டாம். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுடைய என்னுடைய அனைத்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் பரிகரிக்கும்படியாக அவர் சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய உயிரையே அவர் நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறபடினால்தான் அவருடைய கல்வாரி பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்ம நம்பி அதை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைத்தது. இதோட நம்ம விட்டுற முடியாது. இதோட நம்ம என்ன செய்ய முடியாது, விட்டுற முடியாது. அனுதினமும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அனுதினமும் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டியது மிகவும் தேவையா இருக்கிறது. நான் நேத்து ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேன், இன்னைக்கு நான் சுத்தமா இருக்கிறேன். அந்த நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம குறைவுள்ளவர்களாக தான் இருக்கோம். உண்மைன்னு ஒத்துக்கிறவங்க இருக்கீங்களா? என்கிட்ட இன்னும் குறை என்ன செய்யுது இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, மீறுதல்கள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, மறைவான குற்றங்கள் இருக்கிறது, அந்தரங்கத்தில் பாவம் இருக்கு. அல்லேலூயா. வெளியரங்கமா நம்மை பார்க்கும்போது யாரும் அதை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா உள்ள ஆண்டவர் பார்க்கிறார். யாருக்குமே தெரியாத நம்முடைய பிரைவேட் லைஃபை, சீக்ரெட் லைஃபை, அந்தரங்க வாழ்க்கையை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறார். அதுல நம்முடைய நினைவு எப்படி இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் எப்படி இருக்கு. அல்லேலூயா.
இதை வைத்து தான் வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றான், கர்த்தாவே என் இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தை உமக்கு முன்பாக பிரீதியா இருப்பதாக, பிரியமா இருப்பதாக, மறைவான குற்றங்களுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தரலாம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தரலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூற வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவி தொய்ந்து போயிடக்கூடாதுப்பா, என் ஆத்துமா அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அதை போல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த விதத்திலும் குறைவுகளின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம் ஆண்டவரே என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படாம போயிடக்கூடாது, என் ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்கப்படாம போயிடக்கூடாது, என் நன்றி பலிகள் அங்கீகரிக்கப்படாம போயிடக்கூடாது. என்னிடத்தில் இருக்கிற தவறுகளின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கெட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே உகந்த காணிக்கையாக என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சுகந்த வாசனையாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை நீர் நுகர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்தவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையிலேயே நீ உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தா, நேர் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படியிட்டு கரங்களை கூப்பி கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் ஒரு தெய்வ பயத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு நடுக்கத்தோடு, அல்லேலூயா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவாம் முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து. சுகந்த
உகந்த நுகர்ந்து கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து சுகந்த நுகர்ந்து உண்மையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி. எங்களை உள்ளும் புறமும் கழுவினதற்காக, உம்முடைய இரத்தத்தினால் கழுவினதற்காக நன்றி. அல்லேலூயா. உமக்கு முன்பாக உத்தமமா நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தின்படி உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அழகை தரிசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணும் கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் யாரெல்லாம் தங்களை அப்படி அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதாக, உம்முடைய வல்லமை அவர்களுடைய வாழ்வில் வெளிப்படுவதாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.